எனக்கு 3 மகள். மூத்த மகள் கோயம்புத்தூர்ல இருக்கிறா. அவர் பிரசங்கியாரு, ஒரு நல்ல ஸ்பீக்கர். அவர் 2 பிள்ளைகள். அடுத்த மகள் எங்க சர்ச்சில் அவதான் கொயர் மாஸ்டர். எல்லாத்துக்கும் அவதான். அவங்க கணவர் ஒரு நல்ல ஊழியர், தீர்க்கதரிசியான ஊழியர். 2 பிள்ளைகள். மூத்தவ 10th எழுதுறா. பியோனா, கீபோர்டு எல்லாம் அட்டகாசம் வாசி பாடுவா. இவ்வளோ பியோனா கீபோர்டு எல்லாம் பாடுவா. அடுத்த மகளுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவங்களும் நல்லா இருக்காங்க. ஒண்ணுமில்லாத வாழ்ந்த எனக்கு, ஒன்றுமே இல்லாம தரித்திரமா வாழ்ந்த எனக்கு, படிப்பறி இல்லாம வாழ்ந்த எனக்கு ஆண்டவருடைய கிருபையை தந்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்ட கிருபையை நினைக்கும் போது இதுதான் சந்தோஷம். யோசுவா சொல்லுவான்ல, யோசுவா 24:15 வாசிக்கும் போது, நானே என் வீட்டார் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம்பா. அதுதான் அன்பு. அன்பு தெய்வம் உங்களுள்ளவர். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசை. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசை. உன்னதத்தை விட்டிறங்கி பள்ளி வந்த எல்லாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி பள்ளி வந்த எல்லாதனே, நின்னடிமை நிக்கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நிக்கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசை. பாவசீட்டில் மோசம் போன எல்லையும் தேடி வந்தீரே. பாவசீட்டில் மோசம் போன எல்லையும் தேடி வந்தீரே. என்னிலுள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வழியுத நாதனே. எல்லிலுள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வழியுத நாதனே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசை. என் மனதில் அந்த தங்கோ ஆயிவையோ நம்பிக்கையா,
தன்னோ மகிமையோ நம்பிக்கையோ நீ பெருக நான் சீருக உம்மேல் வரைந்து நான் ஜீவிப்பேன். நீ பெருக நான் சீருக உம்மேல் வரைந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையின் ஆசை, நின் பாத சேவையின் ஆசை. நல்ல தகப்பனே, பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளைக்கு சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அடியான் தகுதியற்றவன் உங்களுக்கு தெரியும் சாமி. மறைத்து வெளிப்படுங்க. திருச்சபைக்காக, ஆயரியாவுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, திருச்சபை செக்ரட்டரி ஐயாவுக்காக, பொருளாளருக்காக, கமிட்டி அங்கத்தில் ஒவ்வொருக்காக, திருச்சபை பிள்ளைகளுக்கு வருகிறோம் சாமி. விசேஷமாய் திருச்சபை கொயருக்காக, கொயர் மாஸ்டருக்காக, இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளாக வர்றோம் சாமி. நாம மாத்திரம் மகிழ்ப்பட கிருபை தாங்க. அடியான மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சென்னையில ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால ஒரு சினிமா தியேட்டர் அதிபர் அவருடைய வானம் தோன்றாரு. இதுக்கு வானம் தோன்றாரு. ஒரு புதையல் உள்ள இருக்குது. அவர் ஏற்கனவே 3 பிள்ளைகள் அவருக்கு. 4வது குழந்தை ஃபுல் டைம்ல இந்த மாதிரி இருக்காங்க. புதையல் தோண்டும் போது முறைப்படி காவு ஏதோ கொடுத்துட்டு நீ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே. இவருக்கு அந்த புதையல் மேல பயங்கரமான ஆசை. அந்த பணத்துக்கு மேல எவ்வளவோ ஆசை. பணம் தான் வாழ்வுன்னு சொல்லி நிறைய பேர் வாழ்வாங்கல்ல. அதே போல அவருடைய முகத்துடைய காரியங்களை பார்த்த உடனே மனைவி சொல்லியிருக்கா, காவு கொடுக்கணும் ஐயான்னு கேட்டிருக்கா. ஆவா, என்ன வேணா கொடுத்துருங்க, புதையல் எடுத்துக்கங்க அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நிறமாத கர்ப்பிணிய அப்படியே கொலை பண்ணி ரத்தத்தை சிந்தி அதை எடுத்துட்டார். எடுத்து சில மணித்துளி நேரத்துல புத்தி சுவாதீனம் இல்லாம அப்படியே பைத்தியமாயிட்டார். பைத்தியம்னா உலகத்தவரான பைத்தியம் இல்ல, மனநல சரியில்லாம பாதிக்கப்பட்டார். நிம்மதிங்கதே இல்லை, நிம்மதிங்கதே இல்லை. நிம்மதி இல்லாம வாழ்க்கை காய் வேஷ்டி கட்டி இல்லாம பண்ணிருக்கா. எவ்வளவு பார்த்தாரு, எவ்வளவு தர்மங்கள் பண்ணி பார்த்தாரு, எவ்வளவோ சில காரியங்கள் செய்தாரு. நிம்மதி இல்லை. இப்போ அவருடைய மூத்த மகனுக்கு அதே மாதிரி உடைய நிலைமை. திருவொற்றில தான் இருக்காங்க. வீட்டுல அவருக்கு ஒரு ரூம் கட்டி அமாவாசை அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவருக்கு படுக்க வச்சிருவாங்க. காரணம் கேட்டா அந்த ஆவி அவரை பிடிச்சதுனால, ஏன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மாத்திரமல்ல, ஆண்டவர் விசாரிக்கிற தெய்வம். விசாரிக்கிற தெய்வம். ரத்தத்தை கொடுத்து ஆண்டவருக்கு சித்தம் தான். ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் தான் சொந்த ரத்தத்தை கொடுத்தார். விதத்துல வாசிக்கும் இல்ல, ரோமர் 8:32 வாசிக்கும் போது தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர், அவரை மற்ற எல்லாவற்றையும் நமக்கு ஒப்பு கொடுக்கிறது எப்படின்னு சொல்லி விதத்துல வாசிக்கல. அதே போல ஒப்பு கொடுத்தார். அந்த மூத்த மகனை அப்படியே அந்த ரூம்ல சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க 3 நாளைக்கு பிறகு. பெரிய பணக்காரங்க. பணம் இருந்து ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. பணம் வாழ வைக்காதில்ல. எந்த பணமும் எந்த மனுஷன் வாழ வைக்க முடியாது. விதத்துல வாசிக்கும் இல்ல, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்ன ஆண்டோடைய அன்புதான். அந்த அன்புக்கு தான் நம்ம பாத்திரமா விளங்கணும். கடந்த ஆண்டு நான் தென்காசி மாவட்டத்துல சுந்தரபாண்டியபுரம் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஆலயம் கட்டப்பட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 28 வயசு நிறைஞ்ச ஒரு அம்மா சாந்து, அதாவது சிமெண்ட் செங்கல் அள்ளிட்டு போறாங்க, மண் அள்ளிட்டு போறாங்க. திடீர்னு அந்த அம்மா பார்த்துட்டு நான் கூப்பிட்டேன்,
என்ன வந்தாங்க. என்னம்மான்னு கேட்டேன். உனக்கு உன் புருஷன் என்ன பண்றாருன்னு கேட்டேன். அவர் கல்யாணம் ஆயிருக்காது, ஆகுக்கா தெரியாது, நமக்கு தெரியாது. ஏதோ மனநிலையில தெரிஞ்சு உன் புருஷன் என்னம்மா பண்றான்னு கேட்டேன். அந்த அம்மா பதில் சொல்லல, அப்படியே போயிடுச்சு. திரும்பியும் சாந்தளிட்டு வரும்போது கூப்பிட்டு கேட்டு, அம்மா புருஷன் என்ன பண்றான்னு பதில் சொல்லல. மூன்றாவது அதே கேள்வி கேட்கும்போது அப்படியே 2 கண்களையும் கண்ணீர், பயங்கரமான கண்ணீர் வெடிச்சு, என் புருஷன் ஜெயில இருக்கான், ஜெயில இருக்கான் அப்படின்னு சொன்னா. என்னம்மான்னு கேட்டேன். நான் முதலியார் இனத்தை சேர்ந்த மகள், என் புருஷன் செட்டியார் இனத்தை சேர்ந்தவங்க. ஒரு ஆர்கனைஸா திருமணம் எங்களுக்கு நடந்தது, ஒழுங்குமுடி நடந்தது. எனக்கு 5 வயசு மக ஒருத்தன் இருக்கான். திடீர்னு பிசாசு என் புருஷன் மனசுல ஏவி, அந்த பையனுக்கு காவு கொடுத்துரு, அந்த பையனுக்கு காவு கொடுத்துரு, காவு கொடுத்துரு சொல்லிச்சு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணா, திடீர்னு ஸ்கூலுக்கு போனா. அவங்க அம்மா கூப்பிட்டா அவசரமா சொல்லி ஸ்கூல்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து, பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல ஒரு பக்கத்துல இருக்க கோயில்ல அருவா இருந்தது, எட்டி அப்படியே கழுத்து 2 வெட்டி அப்படியே நரபலி கொடுத்துட்டாரு. கொடுத்து ஜெயில இருக்காரு ஐயா, ஜெயில இருக்காது. என்ன விடுதலை வரல, விடுதலை வரல. ரொம்ப வேதனை. ஆண்டவர் எதுக்கு மறிச்சாரு, எதுக்கு ரத்தம் சிந்தினாரு? நிறைய மக்கள் அலையா ஓடிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் வாழ்க்கையில அறியாம தெரியாம அதான் ஆண்டு சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனசாப்படாமல் சொல்லி ஒரு நினைவுப்பட்டதற்காக புத்தி கெட்டு தீர்க்கதரிசி யோனால் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதாரு. அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்துல 148 கோடி ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்றது? ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, உன்னையா உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எவ்வளவு மாற்றப்படுவாங்க. நம்ம வேத படத்தை வாசம் இல்ல, மத்தேயு 15 வாசிக்கும் போது ஒரு சிறுமினிக்கா ஸ்ரீ, அந்நிய ஸ்ரீ, தம் மகளுக்கு கொடூரமான நோய் பாதிக்கப்பட்டிருக்கா. ஆண்டவர் பார்க்க வர, பார்க்க முடியல, பயங்கரமான கூட்டம், பார்க்க முடியல, எவ்வளவோ நெருக்குறாங்க, அப்படியே நிக்கிறா. அப்படி நின்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கா. எப்படியாவது வேதத்தில் வாசிக்கும் இல்ல, சங்கீதம் 34:5 வாசித்து பார்த்தோம்னா, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்ல, இல்ல, அப்படியே காத்துக்கிட்டே இருக்கா. எல்லாரும் சொல்றாங்க, ஐயா பெண்ணு எவ்வளவு நேரமோ நிக்காள,
எவ்வளவு நேரமா இருக்காள, என்னையா பண்ணு கேட்கும்போது அமைதியா இருக்காரு. அமைதியா இருக்காரு. மீண்டும் கேட்காங்க. அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது சொல்றாரு. நாய்க்குட்டிக்கு போட முடியாது சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப 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 தூரம் வேதனை. அவ சொல்றா, ஐயா மேசிருந்து துணுக்கையில நாய்க்குட்டி தின்னுமே, மேசிருந்து திணுக்கல நாய்க்குட்டி தின்னுமேன்னு சொன்ன உடனே அவளை விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்காரு. விசுவாசத்தை பார்க்காரு. உலகத்துல எத்தனையோ விதமான காரியத்தை இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல வேதனை இருக்கலாம். ஆண்டவர் கைவிட்டாரோ, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ, ஒரு நாளும் உன்னோட மறக்கவே மாட்டார். வேதத்துல வாசிக்கம் இல்ல, ஏசாயா 48:15 வாசிக்கும் போது, சிறியானும் கற்பத்தையும் பாலகனை மறப்பாளோ, அவளை நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை நான் உள்ளங்கையில வரைஞ்சிருச்சுனார்ல. அது போல இடிஞ்சங்கடையா அவனுடைய மேல பாரத்தை வச்சு வாழ்ந்ததுனாலதான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? சிலுவை காட்சியை பார்க்கக்கூடிய மக்களும் வாழ்றோமா? கடவுள் சாட்சிகளும் வாழ்க்கை வாழ்றோமா? இந்த சிரோனிக்க சரி சோறாம ஆண்டோடைய பாதத்தை எவ்வளவா ஆண்டவரும் தருவார். அந்த நம்பிக்கை வாழ்க்கையில எல்லாருக்கும் வேணும். கருத்தை தருவார், நிச்சயமா தருவார். அவர் கைவிடவே மாட்டார். உலகத்தை எல்லாம் கைவிட்டு போவோம், ஆனா ஆண்டவர் மாத்திரம் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அதுதான் வந்து சிலுவைக்கு போனார். அத்தனை பாண்டுகளை ஏன் பட்டார்? 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல அவர் முதுகெல்லாம் நிலப்பட்ட நிலம் போல மாறிச்சு. அது மாத்திரமில்ல, கொடூரமான முள்கள், 26 வகையான கொடூரமான முள்கள், உலகத்திலே விஷம் நிறைந்த பினாக்கிஸ்ட் ஒரு முள்ளெல்லாம் சலையில் அடிச்சாங்க. அத்தனை பாடலை ஏற்றுக்கின்றார். நான் நீதிமான மாறணுங்கிறதுக்காக, நான் சுத்தமான வாழ்க்கை விடுதலை பெற வேணுங்கிறதுக்காக தான், உண்மையான வாழ்க்கை வேணுங்கிறதுக்கு தான் இத்தனை பாடல்கள் பட்டார். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிவனும் ஆசுவத்தை பெறுவான், ஐஸ்வர்யவான தீவிக்கிறனோ ஆக்கிரகித்தப்பான். இன்னைக்கு பணத்துக்கு மனுஷன் என்னெல்லாமோ பண்றான், என்னெல்லாமோ தப்பு பண்றான், என்னெல்லாமோ செய்யறான். ஆனா ஒரு பணம் ஒரு நாள் நிக்காது. ஒரு எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கோம், எத்தனையோ விதமான காரியங்களை பார்த்திருக்கோம். எந்த பணம் ஒருத்தனை நிக்காது. 2 காசு ஆசைப்பட்டான் கேயாசி. விதத்துல வாசிக்கும் இல்ல, 2 ராஜ்யங்கள் 5ஆம் வாசிக்கும் போது, சீரிய நாட்டில் ராணுவ தளபதி நாகமான் குஷ்ரோகம் நிறைஞ்ச மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கா. வீட்டுல இஸ்ரவேல் தேசத்துல ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்திருக்காங்க. இஸ்ரேல் அடிமை பெண்ணை வேலைக்காரியா வாழ்ந்துக்கிற சின்ன பிள்ளை. அவளுக்கு தாகம், அவளுக்கு ஒரு ஆண்டோட பேர்ல ஒரு மேல ஆசை, தாகத்தோட வாழ்ந்துகிட்டு ஆண்டு சொன்னார்ல. வேதத்துல வாசிக்கும் போது, எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல இருக்கவும் சுவர் எடுக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணன்னு சொன்னார்ல. திறப்புனை கூடிய மகளா அங்க இருந்தல்ல. நான் எஜமான்ட்ட சொன்னல, ஐயா அம்மா என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாருன்னா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, இவர் சரீரத்துல இருக்க குஷ்ரோகத்துல ஆண்டவர் மாத்தி விட்டுருவான்னு சொன்னார்ல. அவ புருஷன்ட சொல்றா, புருஷன் ராஜாட சொல்றான், ராஜா நல்லது போகலான்னு சொல்லி இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறான். என் மனுஷனை அனுப்புறேன், ராணுவத்துல அனுப்புறேன், அவனை குஷ்ரோகத்தை நீக்கி அனுப்புன்னு சொல்றான். இந்த வார்த்தையை, இந்த லெட்டரை மாத்த உடனே அப்படியே இஸ்ரேல் ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான். சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, யார் குஷ்ரோகத்தை விடுதலை பண்ண முடியும்? என் கூட சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாயிட்டான், எனக்கு போருக்கு வர்றதுக்கு ஆயத்தமாயிட்டு, எனக்கு வம்புக்கு விலை பேசுறான் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறான். இந்த சத்தம் அங்க கேக்குது, சமரியால் இருக்க தீர்க்கதரிசி காதுக்கு போகுது. அவன் சொல்றான், இங்க அனுப்பு, இஸ்ரவேல் தீர்க்கதரிசி ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டுங்க, அறிந்து கொள்ளட்டுங்க, அறிந்து கொள்ளட்டும் சொன்னது மாத்திரமல்ல, அவ பெரிய தீர்க்கதரிசியில. வேதத்துல வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 4:9 வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு சினிமையால் சொல்லுவல்ல, இவ பரிசுத்தமான காண்றேன், பரிசுத்தமான புருஷன் சொல்றல்ல, பரிசுத்தமான காண்றேன், எப்போனா வீட்டு தங்கட்டும், மேலறையை உருவாக்குவோம், நாற்காலி வைப்போம், குத்துலக வைப்போம், எப்போ ஒரு கட்டில போடுவோம் வரணும்னு சொன்னால. காரணம், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி, தேவனோட வாழக்கூடிய மனுஷன், சாட்சியுள்ள மனுஷனா வாழ்ந்தார்ல, கடவுளுக்கு மகிமையுள்ள மனுஷனா வாழ்ந்தார்ல. வார்த்தையை கேட்டு அவங்க அனுப்புறான். தீர்க்கதரிசி அவனை பார்க்கவே இல்லை. அவன் இப்படி நிக்கிறான், அவன் ரதத்தோடு இறங்குறான் அந்த வாசல் கிட்ட, ஒரே கை காட்டுறான். கை காட்டி யோர்தான்ல போய் 7 தடவை முழுக சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை, 7 தான் முருக சொல்றேங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப வேதனை.
என் நாட்டில் உள்ள ஆர்பார் தர்பார் நதியோட பெருசா? நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? நீ மனுஷன் பெருமைதான். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எப்படிப்பட்ட மனுஷனா வான்னு சொல்லி மனுஷன் படிப்பை குறிச்சு அநேக காரியங்கள் கொடுத்து, வசதி கொடுத்து, பண காரியங்களை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டுறான். ஆண்டவர் ஒரு நாளும் நோய் கட மாட்டார். பெருமளவுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுக்கோ கிருபை அளிக்கிறார். நீ தாழ்ந்து வாழ்ந்து பாருங்க, பெருமை இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் தாழ்ந்து போய் பாருங்க. நாங்க 4 பிரதர்ஸ். இப்ப எங்க வீட்டுல ஒரே மாதிரி தான் இருக்கோம். எங்க வீட்டுல 150 பேர் சாப்பிடுறோம் நேரத்துக்கு. 13 14 பேர் வேலை செய்யறவங்க இருக்க வீட்டுல, லேடிஸ். ஒரே கிச்சன் தான். மனசாங்கள் வரும். ஒரு முறை என் மூத்த அண்ணன் இப்பதான் தவறிட்டாங்க. அடுத்த அண்ணன் தவறிட்டாங்க. எனக்கு 75 வயசு. சென்னைக்கு வந்து 57 வருஷம் ஆச்சு. என் அண்ணனுக்கு போட்ட கோட்டை தாண்டவே மாட்டேன். யாரு கேட்டா, யார் முகத்தையும் பார்த்தாலும் அவர் உடனே சொல்லுவார், இவடுங்க அப்படிப்பட்டவங்க, இப்படித்தான் பழகணும், இப்படித்தான் போகணும்னு சொல்லுவார். வெளியே எங்க போனாலும் சொல்லாம போகவே முடியாது. ரூமை விட்டு வெளியே வந்தாலும் எங்கடே போறேன்னு கேட்பார். பதில் சொல்லணும். அப்படி ஒரு கட்டுக்கோப்பு, கண்ட்ரோல் வளர்க்கப்பட்டோம். ஒரு முறை மனசாம ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் கொடூரமான முறையில அவர் பேசிட்டேன். கொடூரமான முறையில வாய்தவறி பேசிட்டேன். விதத்துல வாசியம் இல்ல. பலிபடத்துல காணிக்கை செலுத்த வரும்போது சகோதர பேர் குறை உண்டு காண்பாயானா, பலிபடத்துல காணிக்கையை வச்சுட்டு சகோதரன் ஒப்புரவாகி காணிக்கை செலுத்தின விதத்துல வாசிக்கும். ஏன்னா கண்ணு முதல்ல எனக்கு சகோதரன் நேசியாதவன் கடவுள் எங்கேயே இருக்காரு, அவரை எப்படி நேசிக்க முடியும், எப்படி நேசிக்க முடியும் சொல்றாரு. இந்த வார்த்தை என்கிட்ட வெளியே வந்து படுத்துட்டேன். வீட்டுல இருந்து மேல படுத்துட்டு எங்க மேல, அண்ணரும் கீழே, எங்க ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாடியில. 12 மணிக்கு நான் எழும்புறேன். என் மனைவிக்கு வந்திருக்கா, கேட்கிறா, என்னன்னு கேட்கிறா. ஒண்ணு இல்லைண்ணே. எங்க போறீங்கன்னு கேட்டா, ஒண்ணு இல்லைண்ணே. கதவை திறந்து கீழே போயிட்டேன். கீழே போய் அண்ணனோட கதவை தட்டினேன். என்னடே, யாருடேன்னாரு. அண்ணா ஜெயசிங்கண்ணே. என்னடேன்னாரு. ஒண்ணு இல்லை, எனக்கு போய் கதவை திறங்கண்ணே. கதவை திறந்த உடனே அவர் காலை தொட்டுட்டேன். தொட்டு கும்பிட்டு, அண்ணே என்ன மன்னிச்சுக்கிடுங்கண்ணே, மனங்கசந்து பேசிட்டேனேன்னு சொன்னேன். ஒரு உண்மை இல்லாம என்னை 2 கைகளை தழுவி என்னை மனச்சு எனக்கு சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி போய் பண்றேன். ஆண்டு அன்பு. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனமிறங்கும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதிறங்கும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதார துதிப்பே தோத்தரிப்பே. சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா, திருமணமாயி கொஞ்ச நாளையில இந்த அண்ணன் தம்பி ஐக்கியத்தையும் பிரிச்சு விட்டுருவாங்க. சில லேடிஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு சாகுற வரைக்கும் அறுவாளை கத்தியும் கையில வச்சுட்டு, ஒரு டெட் பாடி முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கை இல்லை, அது ஒண்ணு ஆஸ்வதிக்க முடியாது. ஆபிரகாம் வந்து அவனுடைய அண்ணன் மகன் லோத்து, அவனுடைய மந்த மீட்பிற்கு இவன் மந்த மீட்பிற்கு தகராறு.
அதையும் 13ஆம் வாசு பாத்தியான்னு சொல்லுவான். ஆபிரகாம் லோத்துட்ட கூடி சொல்லுவான், அந்தப்பா நம்மலாம் சகோதரர்ப்பா, நமக்கு இந்த வேறுபட வேண்டாம், உனக்கு இஷ்டமான இடத்த நீ எடுத்துக்கோ, நீ தெக்க போனா வடக்க போறேன், நீ வடக்க போனா தெக்க போறேன்ட்டான். லோத்து பாருங்க, செழிப்பான இடத்துல எடுத்துட்டான். யோர்தான் நதி ஓரத்துல செழிப்பான இடம்லாம் பொண்ணு விளையக்கூடிய பூமின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டான். ஆனா ஆபிரகாம் பயப்படல. வேதத்துல வாசிக்கிறோம், அதையும் 15 வாசிக்கும் போது, ஆபிரகாமே பயப்படாத, நான் கேடகமும் மகாபரிய பலனுமா இருக்கேன் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். நிலம் என்ன? சோதகுமர பட்டணம் அழிக்கப்பட்டு போச்சு. சோதகுமர பட்டணம் அழிக்கப்பட்டு போச்சு. ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையினால, நீதிமானா வாழ்ந்ததுனால திறப்புல நிக்கிறான்ல. அதே 19ஆம் வாசிக்கும் போது 50 நீதிமான் அழிப்பீரோன்னு கேட்கா, 45 நீதிமான் அழிப்பீரோன்னு கேட்கா, 40 நீதிமான் அழிப்பீரோன்னு கேட்கா, 10 நீதிமான் அழிப்பீரோன்னு நினைக்கா. அழிக்கல. காரணம் தன்னோட அண்ணன் இருக்காக திறப்புல நிற்கான். அந்த பாசம், சகோதர பாசம் அழிக்க மாட்டேங்காரு. ஆனா ஆபிரகாம் மேல ஆண்டவர் கருணை வச்சதுனால லோத்தை காப்பாத்துறாரு. மனைவி பாருங்க, உலகத்திற்கு காதலிக்க ஆசைப்பட்டதுனால, அதையும் 19-22 வாசித்து பாருங்க, பின்னிட்டு பாக்கா அப்படி சொல்லி பின்னிட்டு பாராத ஓடி போங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா ஆக்கி கொண்டு விடுதலை கொண்டு வரும்போது மோசைக்கு விரோதமா வணங்காக்குறது ஜனங்களை வாழ்ந்தாங்கல்ல. எகிப்தில் வெள்ளரிக்காய், எகிப்தில் வெங்காயம் நாங்க எப்படி விடுவோம்னு சொன்னாங்க. மோசிட்ட கேட்டாங்கல்ல, எகிப்தில் கல்லறைனா கொண்டு வந்து சாகடி கொண்டு வந்துன்னு கேட்டாங்க. அப்படித்தான் வணங்காக்குறது ஜனங்களா இருந்தாங்க. அப்படித்தான் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறிட்டா. இன்னைக்கு அந்த உப்பு தூண் இருக்குது. ஆண்டோட வார்த்தை இன்னைக்கும் போயிடையாது, உண்மையான வார்த்தை. ஆனா ஆபிரகாம பாருங்க, ஆஸ்வதிக்கப்பட்டான், தள்ளப்பட்ட மனுஷனை வாழ்ந்தான். வேதத்துல வாசிக்கம் இல்ல, அதே 12ஆம் வாசிக்கும் 1-2 வருஷங்களை வாசிக்கும் போது தேசத்தை நேற்று விட்டு அவன் காட்டு தேசத்தை வாழ்நாட்டு சொல்றாருல்ல, வார்த்தை கீழ்ப்படிச்சு போனான்ல, சகோதர பாசம் வாழ்ந்தது இல்ல. அப்படிப்பட்ட அன்பு தாவீது ராஜா பாருங்களேன், தள்ளப்பட்ட மனுஷன் காட்டுல வாழ்ந்தான். காட்டுல வாழ்ந்த தாய் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தா, விழுவத்தை கற்றுக் கொடுத்தா, எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தா. கடைசியில மீகால கல்யாணம் பண்ணான், சவுளுடைய மகளை. சொந்த மாமை சவுல் துரத்தி அடிச்சான், துரத்தி அடிச்சான். வேதத்துல வாசிக்கும் போது 1 சாமுவேல் 23 வாசி பார்த்தீங்கன்னா, யோனத்தான்ட்ட சொல்லுவான், மரணத்துக்கு எனக்கும் 1 அடி தூரம் தாண்டா இருக்குமா, 1 அடி தூரம் தான் இருக்குமா. அவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆனா ஆண்டவர் கைவிடல. காரணம் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பயங்கர வாழ்ந்தான். 2 சாமுவேல் 1:26 வாசி பார்த்தீங்கன்னா, யோனத்தான் செத்து போயிட்டான். யோனத்தான் செத்து போயிட்டான். யோனத்தான் உயிருக்கு உயிரா நேசித்தான். அவன் என்ன சொல்லி அழுதான், என் சகோதரனே, உன் சிநேகம் வெகு இன்பமா இருந்தது, வெகு இன்பமா இருந்தது. இஸ்ரேல் சிநேகத்தை பார்க்கலாம் அருமையா கதறி எழுதான்ல. அதான் பாசம், அதுதான் அன்பு. இந்த உலகத்தை ஒண்ணும் கொண்டு வந்தது இல்ல. உலகத்தை கொண்டு போகும்போது எந்த மனுஷன் எதையும் தூக்கிட்டு போக முடியாது. ஒரு நகை தூக்கிட்டு போக முடியாது, ஒரு இடத்த கூட்டு போக முடியாது. 5 பெட்ரூம் இருக்குது, 4 அட்டாச் பாத்ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்கு, ஒரு அடி கூட எடுத்து போக முடியாது. ஒரு வார்த்தை, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியா வாழ்ந்தேன்னு சொன்னா ஒண்ணும் புரோஜனம் கிடையாது, ஆஸ்வாதம் கிடையாது. வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும்னா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கைன்னு வாழணும். அப்படித்தான் மக்கள் தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏதோ வளர்ந்தவன் வாழ்க்கை இல்லை. நாங்க இன்னைக்கு இப்படி வாழ்ந்ததுனாலதான் 57 வருஷம் சென்னைக்கு வந்தாச்சு. 57 வருஷம் வரும்போது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு செருப்பு, ரப்பர் செருப்பு கூட கிடையாது. வெறும் காலோட தான் வந்தேன். இவ்வளவு பெரிய டவுசர், அவ்வளவுதான். படிக்கக்கூடிய காலத்துல போட்ட டவுசர் தான், அதைதான் போட்டு சென்னைக்கு வந்தேன். டிக்கெட் 4 8 திருநெல்வேலியில இருந்து ஏறி வந்தேன். இங்க சுத்த ஒருத்தர் என்னை ஏத்தி விட்டாரு. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கஷ்டம். சென்னைக்கு குடியேறணும். ஒரு கடையில போய் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த கடை ஓனர் வள்ளியூர் பக்கத்துல காவல் கிணறு ஒரு ஊர். அவர் கூட என்ன காலையில ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி என்ன கூட்டு போவாரு, சின்ன பையனா. 1 வருஷம் கூட வேலை செய்யல.
அதுக்குள்ள தொழில் ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஒரு 100 அடி தான் இருக்கும். ஒரு வாடகைக்கு அந்த 10 ரூபா வாடகை. ஒரு இஸ்லாம் சகோதரர், தேவ மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். அந்த இடத்த அவர் சொன்னாரு, ஐயா நான் இடத்த விற்க போறேன், நீங்க வாங்கிடுங்க இல்ல காலி விடுங்கன்னு சொன்னாரு. ஒண்ணுமே செய்ய முடியல. 1968 அண்ணனுக்கு திருமணமாகி அண்ணனும் வந்திருக்கோம். நாங்க என்ன கூட்டிட்டு வராங்க துணைக்காக. யோசிக்கவே முடியல. அவங்க தாலி செய்யன அடகுச்சவோ வித்தமோ தெரியல, 1000 ரூபாய்க்கு இந்த இடத்த வாங்கணும். நினைச்சு பார்ப்பேன், எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் சென்னையில, எத்தனையோ ஏக்கர் நிலங்கள், தென்காசியில எத்தனையோ ஏக்கர் நிலங்கள், குற்றாலத்தில் எத்தனையோ ஏக்கர் நிலங்கள், எத்தனையோ தோட்டங்கள். இன்னைக்கும் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ஐக்கியத்தினாலதான், சகோதரர்கள் ஒருமித்து மாசுபடுறதுனாலதான், ஒருத்தர் வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சனாலதான், ஆண்டர் அன்பு கூட இருந்ததுனாலதான். ஆண்டர் வாக்கு கொடுத்தாருல்ல, யாக்கோபுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? வேதத்துல வாசிக்கம் இல்ல, அதே 28:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னோடு கூட இருந்து போக விடமெல்லாம் காத்து இந்த தேசத்துக்கு உனக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்ய விடவும் உனக்கு கைவிட மாட்டேன் ஆண்டு வாக்கு கொடுத்தாருல. அந்த வாக்கை யாக்கோ பிடிச்சுக்கிட்டான்ல. பிடிச்சு என்ன கேட்டான்? 28:20 என்ன சொன்னான்? ஆண்டவரே நீ என்னோடு கூட இருந்து போக விடமெல்லாம் காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவேனா, என் சம்பாத்தியம் தசமாத்த கொடுக்கேன்னா. எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க, யாரு குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டர் மாத்திரம் பாருங்க, அவர்தான் வழி, அவர்தான் வழி. வேதத்துல வாசிக்கும் இல்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆண்டர் தான் வழி எடுத்த முடியும். பணம் பாதுகாக்காது, வட்டிக்கு யார்ட்டையும் வாங்காதீங்க. விதத்துல வாசிக்கும் இல்ல, இன்னைக்கு நேபர் கந்து வட்டினால வாங்கி சீரழித குடும்பங்களை பாக்குறோம். எத்தனையோ குடும்பங்கள் வட்டினால. அவனுடைய வார்த்தை பிடிங்க. 28 அதிகாரத்தை வாசிக்கும் 1-16 சொல்றாருல்ல, நீ அநேகம் பேர் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். வார்த்தை எங்கன்னு கேளுங்க, அது கேளுங்க. எலியா பருவத்துக்கு எடுத்துக்கொள்ள போடுறான். எடுத்துக்கொள்ள போட்ட உடனே எலிசா கதறான். எலிசா கதறாரு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரேன்னு சொல்லி கதறான். 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தை வாசிக்கும் போது கடைசி கதறி அழுறான். கதறி அழி எலியா மேல உள்ள சால்வை கீழே விடுது. சால்வை இப்படி எடுக்கிறான். எடுத்துட்டு யோர்தானுக்கு வாரான். நதி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றான். சால்வை இப்படி திருக்கிறான், திருக்கி சுருட்டுறான். சுருட்டி எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே, ஒரே வார்த்தை சொல்றான். 2 ஆண்டவர் புரியுதா? அதே மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, கவலைப்படாதீங்க. உங்க கரங்களை குழந்தை மேல வைங்க, குழந்தை தலை மேல வைங்க. ஆண்டவரே சிறுவனிக்க ஸ்திரிக்கு விடுதலை கொடுத்தீங்க சாமி, ஒவ்வொரு மக்களுக்கு நீ விடுதலை கொடுக்கீங்களே, என் குழந்தைக்கு நீங்க தான் விடுதலை கொடுக்க முடியும். கரங்கணத்து கேளுங்க. ஹார்ட் அட்டாக்ல வீட்டுல கஷ்டப்படுறாங்கள, கரங்களுடைய இருதயத்துல வைங்க. இசைக்கிய ராஜா கதறி எழுதான்ல, இசைக்கியா தாவீதுக்கு பிறகு வந்து உண்மையான ராஜா வாழ்ந்தான். இசையத்துக்கு சொல்றான்ல, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தடா, நீ மறிக்க போறேன்னு சொல்றான். என்ன சொல்லி கதறி எழுதான்? ஓக்கார் இப்படி செஞ்சனே அப்படி செஞ்சேன்னு சொல்லி கதறி எழுறான். அந்த வார்த்தையாண்டு கேட்காருல. 2 ராஜாக்கள் 25 உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுப்பேனார்ல, 15 வருஷம் கூட்டி கொடுப்பேனார்ல. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனபுத்தனம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயமா குடும்பத்தை ஆஸ்வதிப்பாரு. சாபங்கள் எல்லாம் எடுத்து விடுவாரு. கடன்கள் எல்லாம் மன்னிச்சிருவாரு, கடன்கள் எல்லாம் மன்னிப்பாரு. இருதயம் கடவுளுக்கு மாத்திரம் உண்மையா வரட்டும். தேவ சமூகத்துக்கு கண்ணீரோட கேளுங்க, தேவ சமூக கண்ணீரோட கேளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. தலையில தாழ்த்தி ஜெபமா. நல்ல தகப்பனே, கால வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் தரித்திரங்கள் மாறட்டும் அவையா, கடன் பிரச்சனைகள் மாறட்டும். நீ அனைவரும் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற கிருபை தாங்க. எல்லா குடும்ப சர்ம நோய்கள் இருந்தாலும் எடுத்து போடுங்கப்பா. குடும்பங்கள் சந்தோஷிக்க,
ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்க கிருபை தாங்க. ஆயரை பலப்படுத்துங்க, விசேஷித்த கரண்ட் வழி நடத்துங்க. சகாய ஆயர்மார், ஒயர் மாஸ்டர், கமிட்டி மெம்பர்ஸ், செக்ரட்டரி, ட்ரெஸரர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.